உங்க அம்மால ஒத்த யாரா நீ டேய்? சும்மா அனகொண்டா பாம்பிய வாயில விரல விட்டு சும்மா அதையே முட்டி போட வைக்கிறியடா. எப்பா சாமி, நான்லாம் இதை பார்த்தா துண்டை காணும் துணியை காணும் ஓடிவிடும்டா கண்டிப்பா. எப்பா ராட்சச அனகொண்டா வாயில இன்னொரு அனகொண்டாவா? டேய் எப்படிடா கேமராலாம் எடுத்து இதை பிடிக்கிறீங்க? சத்தியமா கடவுளே, ஓ மை காட். நம்ம வடக்க நம்பர் பாம்புக்கு முத்து ஆட இதுதான் வேணும். சாவு சாவு இதான் பாம்புல விளையாடுனா மூஞ்ச பிடிச்சிச்சு பார்த்தியா? விடவே விடாது இவனை, சாவடி. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சீரியஸாகவே விட மாட்டேங்குது மலைப்பாம்பு. இதுதான் நீங்கள் புதுசாக வீடு கட்டும் போது பள்ளம் தோணுனா ஒரு அனகொண்டா எழுந்து வந்தால் எப்படி இருக்கும்? எப்பா த பிக் சைஸ். இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால தான் ஷூ போடும் போது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம ஷூவை போடணும். ஏன்னா இந்த மாதிரி மழை டைமில் பாம்பு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா பாம்பு கொத்தி ஹாஸ்பிட்டலில் போய் செத்துருவீங்கடா. அதனால் ஷூலாம் போடும்போது பார்த்து கொஞ்சம் உஷாராக போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒன்றுமே பண்ணாதீங்க, வீட்டுக்கு போயிடுங்க. பாய் பாய்.